சிலை வழிபாடு ஏன் வேதம் எதிர்க்கிறது? எந்த ரூபத்தையும் ஒருவன் சிருஷ்டித்து அதை செய்து ஏன் வணங்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது என்றா, ஒரு மனுஷன் ஒரு சிலையை உண்டாக்கி வணங்குறான்னா அர்த்தம் என்னன்னா, ஆவியா இருக்கிற ஜீவன உள்ள நித்திய தேவனை அவன் மறுதலிக்கிறான்னு அர்த்தம். ஒருவரும் காணக்கூட முடியாத ஆவியா இருக்கிற நித்திய தேவன் ஒருவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் வார்த்தையினால. ஆனா அவரை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாம இந்த கடவுள் உண்டாக்கின மனித ரூபங்கள், மிருகத்தின் ரூபங்கள், பறவையின் ரூபங்கள், ஊரும் பிராணிகள் ரூபங்கள்ல தனக்குன்னு அவனுக்கு என்ன இஷ்டமோ அந்த வடிவத்தை உண்டாக்கிட்டு அதை கடவுள்னு ஒருத்த மனுஷன் வணங்குறான். இது சரியான்னு கேட்டா தவறு. சிருஷ்டியை அல்ல, சிருஷ்டிகரை நாம் வணங்க வேண்டும். நான் உங்களுக்கு விளக்குறேன். இப்ப சில பேருக்கு ஒரு கேள்வி, பாஸ்டர் அப்போ மரியாளை நம்ம பூஜை பண்ணலாமா, வணங்கலாமா? அன்னை மரியாளை நம்ம வணங்கலாமா? மதர் மேரியை வணங்குறது தப்பா? கண்டிப்பா தப்பு. மரியாள் மிகவும் கனத்திற்குரியவள், ஸ்திரீகளுக்குள்ளே பாக்கியம் பெற்றவள். இயேசுவை சுமந்த பெரிய பாக்கியம் அவளுக்கு உண்டு, அதை நம்ம மறுக்கவே இல்லை. ஆனால் மரியாள் ஒரு நாளும் கடவுளாக மாற முடியாது. கடவுள் கடவுள் தான், சிருஷ்டி சிருஷ்டி தான். நாங்கள் மரியாளை தான் வணங்குறோம். வேதம் அதற்கு ஏதாவது ஆமோதிக்குதா வணங்கலான்னு சொல்லி? கண்டிப்பாக அது பெரிய பாவம், குற்றம். அது யாராவது செய்திருப்பீங்களானா, செய்து கொண்டிருப்பீங்களானா அந்த துன்மார்க்கத்திலிருந்து வெளியே வாங்க. இயேசுவையும் அவர் தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுது. அவரை விட்டு அவரை தவிர்த்து விட்டு ஒரு மனுஷன் எந்த சிலையை உண்டாக்கி வணங்கினாலும் அது பாவமே. மனித வடிவில கடவுளை செய்யறதும் பைபிள் எதிர்க்குது. பறவை வடிவில், மிருகங்கள் வடிவில், அழிவுள்ள பிராணிகள், அது என்னவானா இருக்கலாம், என்ன பிராணியா இருக்கலாம், ஊர்ற பிராணியோ பறக்கிற பிராணியோ என்ன பிராணியாவனா இருக்கலாம். அந்த அனிமல்ஸ் மாதிரி மனுஷ ரூபத்தில் அல்லது ஏதாவது ஒரு பொருள் ரூபத்தில் நீங்க எதை கையில செய்து அதை மரத்தினாலேயோ கல்லினாலேயோ பொன்னினாலேயோ வெள்ளியினாலேயோ எதுல வேணா செய்யலாம். செஞ்சு அது முன்னாடி ஒருத்தன் வணங்குறான் அப்படின்னா வேதம் சொல்லுது அது தேவன் அருவருக்கிறார். அதே போல தேவனை மறந்து விட்டு அவர் உண்டாக்கி வைத்த சிருஷ்டிகளை ஒரு மனுஷன் ஆராதிக்கும் போது தேவன் மகிழ மாட்டார், வேதனைப்படுவார். மனிதனை கடவுளாய் வணங்குகிறத பைபிள் எதிர்க்கிறது. எந்த சிலை வழிபாடையும் பைபிள் எதிர்க்கிறது. நீங்க வீட்டில் தெரியாம மாதா சிலை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு வணங்கிட்டு இருந்தீங்கன்னா பைபிளுக்கு விரோதமா நீங்க செயல்படுறீங்க. மனிதனை வணங்குறதுக்கு ஆண்டவர் சொல்லல, என்ன வணங்குனார்? ஆவியா இருக்கிற தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார்கள். மறந்துடவே கூடாது. இது எப்படி இருக்குன்னு சொன்னா பாருங்க. உதாரணமா உங்க வீட்டில் நீங்க உங்க பிள்ளை ஒரு நாள் கேட்குது, எனக்கு ஒரு செல்போன் வாங்கி கொடுங்கப்பா, அல்லது ஒரு லேப்டாப் வாங்கி கொடுங்க, நான் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப தேவை. நீங்க உடனே லேப்டாப்பையோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்குறீங்க. வாங்கி கொடுத்த நாள்லேருந்து உங்க பிள்ளை உங்களே பார்க்கல, செல்போனையே பார்த்துக்கிட்டு இருக்குது. அது அப்படியே அதோடய பேசிக்கிட்டு, அதோடய விளையாடிக்கிட்டு, அதோடையே சாப்பிட்டுக்கிட்டு, அதோடய படுத்துக்கிட்டு, இப்படியே நாளெல்லாம் உங்களை திரும்பி கூட பார்க்கல வச்சுக்கிடுங்களேன். நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்களா? பரவாயில்ல, நம்ம வாங்கி கொடுத்ததில் இவ்வளோ தூரம் மூழ்கிட்டாங்களே, ரொம்ப அருமையான பிள்ளை அப்படின்னு நான் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஐயோ பாவன் வாங்கி கொடுத்தா இப்போ என்கிட்ட கேட்குற கேள்வி கூட பதில் கொடுக்கறதில்ல, என்னை முகத்தை பார்க்கறதில்ல, என்கிட்ட பேசுறதில்ல, அந்த செல்ஃபோனை உடச்சி போடுறான் பாரு. இப்படி தான் வீட்டில் பொதுவாக நடக்கிற கான்வர்சேஷன் நிறைய வீட்டில். உடச்சி போடுறேன்னா இல்லையா பாரு, சொல்கிறாங்களா இல்லையா? ஏன் சொல்கிறாங்க? தான் காசு போட்டு தான் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க? நான் வாங்கி கொடுத்தா கூட செல்ஃபோனை விட நீ என்ன தான் நேசிக்கணும், வாங்கி கொடுத்த அப்பா அம்மாவுக்கு நீ நன்றியாக இருக்கணும். அல்லது இப்படி யோசித்து பாருங்க, உங்கள் பையன் அப்பா மாதிரியே, தன்னுடைய அப்பா மாதிரியே மெழுகுல அப்பாவை அப்படியே வடிவமைச்சு செஞ்சுருக்கான்னு வச்சுக்கிட்டு, மெழுகுலே வேக்ஸ் மாடல், ஃபுல் சைஸ் ஸ்கேல் மாடல் ஒன்று செஞ்சுட்டு டெய்லி அந்த மாடல்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். என் அப்பாவே உனக்கு என்ன வேண்டும், நீதான் எல்லாம் அப்படின்னு அந்த அப்பாட்ட பேசிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அந்த அப்பாவையே சுற்றி அப்பாவையே கட்டி பிடிச்சிக்கிட்டு, எது அதுக்கு சாப்பாடு ஊட்டுறான், அதுக்கு பால் ஊத்துறான், அதுக்கு அவன் பூஜை செய்கிறான், அதுக்கு முன்னாடி விழுந்து வணங்குறான். நீ தான் என்ன உண்டாக்குன. மெழுக நீங்க சும்மா இருப்பீங்க? ஏண்டா இங்க ஒருத்தன் உயிரோட நின்றுகிட்டு இருக்க, நீ என்ன பண்ற? என்னை போல உருவத்தை செய்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதுகிட்ட பேசிட்டு இருக்க. அது கண்ணு இருக்கலாம் ஆனால் பார்க்காது,
காது இருக்கலாம் கேட்காது, வாய் இருக்கலாம் பேசாது, கை இருக்கலாம் அது செயல்படாது, கால் இருக்கலாம் அது நடக்காது. நாம் அதை ஆமோதிப்போமா, ஒத்துக்கொள்வோமா? நான் சொல்ல, நான் இங்க உயிரோடு இருக்கேன்பா. நான் உயிரோடு இருக்கும்போது நீ ஏன் என்ன போலவே நீ சிலை செஞ்சாலும் அது அங்கீகரிக்கப்படாதது. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. நான் இங்க ஜீவனோடு இருக்கிறேன். நான் உண்டாக்கின மனுஷனை மாதிரி நீ ஒரு மனுஷனை உண்டாக்குறது, நான் உண்டாக்கின மிருகத்தை மாதிரி, பறவை மாதிரி, ஊரும் பிராணி மாதிரி உன்னை உண்டாக்கிட்டு அதுக்கு முன்னாடி நீ கடவுள்னு வணங்குறியே. நான் உயிரோடு இருக்கிறேன், நீ என்னை ஆராதி. ஹல்லேலூயா. எப்போ ஆராதிக்க முடியும் தெரியுமா? ஒரு மனுஷன் சிந்தனையில தேவனை நினைக்கும் போது. தன்னை ஞானின்னு ஒரு மனுஷன் நினைக்கிறான் பார்த்தீங்களா? நான் பெரிய ஞானி, நானே கடவுளை கண்டுபிடிப்பேன் நினைக்கிறான் பாருங்க, நானே கடவுளை வடிவமைப்பேன் உருவாக்குவேன் நினைக்கிறான் பாருங்க, அங்கதான் அவன் தவறான். நாம உருவாக்கின எந்த காரியமும் தெய்வமாக மாற முடியாது. கர்த்தர் ஒருவரே தேவன். ஹல்லேலூயா. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். அவரை புகழணும், அவரை ஆராதிக்கணும், அவருடைய சமூகத்தில் இருக்கணும். நாம் கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு சமீபமா இருக்கிற தேவன், அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. முடிவில்லாத தேவன், இணையில்லாத தேவன், உருவமில்லாத தேவன், அவரை நாம் ஆராதிக்கிறோம். வஞ்சிக்கப்படாதீங்க. ஆண்டவரை கோபமூற்ற பாவத்தில் பெரிய பாவம் என்னன்னா சிலை வழிபாடு. அதனால ஒருவேளை இன்றைக்கு தெரியாம நீங்க அதை செஞ்சிருக்கலாம், அறியாம செஞ்சிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம கையினால் செய்த சொரூபங்களை நாம் ஆராதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்ம எவ்வளவு அழகாக சொரூபங்களை நம்ம வடிவமைத்தாலும் அது கண்ணு வைக்கலாம், ஆனால் அந்த கண்ணு பார்க்காது. காது வைக்கலாம், காது கேட்காது. வாய் வைக்கலாம், ஆனால் வாய் பேசாது. அது கை இருக்கலாம், ஆனால் கை செயல்படாது. கால் இருக்கலாம், அது நடக்காது, அதுக்கு உயிர் இல்லை. ஆனால் நம்ம எல்லாரையும் உண்டாக்கின பூமி அது நிறைவையும் சிருஷ்டித்த ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருக்கு சாவே இல்லை. நித்திய சக்கராதிபதி நம்முடைய தேவன். அந்த தேவனை ஆராதிக்கணும். வேதம் சொல்லுகிறது, தேவனை தொழுது கொள்ளுகிற அவருடைய ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுவாங்க. சிலையை பார்த்து நாம கடவுளை நினைக்கணும்னு வேதம் சொல்லல. நம்முடைய சிந்தனைகளில் என்றென்றும் ஜீவனோடு இருக்கிற தேவனை நினைவு கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சிந்தனைகளை கர்த்தர் நிரம்பணும். 28ஆம் வசனம் பாருங்க, அதே ரோமர் 1:28, தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியால். தேவனை பற்றி சிந்திக்கவும் அவரை நினைக்கவும் அவர்களுக்கு மனதில்லாம போயிடுச்சுன்னு சொல்லி போட்டு. நம்முடைய மனம் எதற்கு நேரா திருமணம்னு கேட்டா சிருஷ்டிக்கப்பட்டவைகளை அல்ல, சிருஷ்டித்த தேவனை. ஹல்லேலூயா.